வணக்கம் நண்பர்களே. எல்லாருமே வாழ்க்கையில செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறோம். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், சந்தேகமே கிடையாது. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா எதனால அந்த ரிசல்ட்ஸ் வரலன்னு நம்ம என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோமா? இவ்வளவு உழைப்புக்கு நீங்கள் எல்லாருமே செல்வந்தர் ஆகிருக்கணும், நீங்க உழைக்காம இல்லை. அப்ப ஏதோ ஒரு இடத்துல சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அதை மாற்றி சரியாக அந்த உழைப்பை உழைத்தால் நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் ஆகணும். அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்கணும். எண்ட் ரிசல்ட் நம்ம கிடைக்கணும், கிடைக்கல. இப்போ எந்த விதத்தில் நம்ம தெரிந்து கொண்டு எப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறோம்? முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் செல்வந்தர் ஆக முடியும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறதா, வெறும் மேலோட்டமான ஆசை மட்டும் இருக்கிறதா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நடவடிக்கைகள் எல்லாமே, பிஹேவியர்ஸ் எல்லாமே ஆழ்மனத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் தான். இந்த ஆழ்மனத்தில் நான் செல்வந்தர் ஆக முடியுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும், ஆழமாக பதிஞ்சிருக்கணும். ஆனால் அது நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் அது ஒரு ஆழமான நமக்குள்ள அடுத்தது எதிர்மறை பேச்சுக்கள். ஆமா, நம்மெல்லாம் அதெல்லாம் எப்போ ஆகிட போறோம், நம்மெல்லாம் பணக்காரன் ஆகிட போறோம், நம்மளாம் ஆக முடியாது, அவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆக முடியாது. இது போல எதிர்மறை பேச்சுக்கள் நிறைய உள்ளர காட்டுன்னு வச்சிருக்கோம். இப்ப நம்பிக்கைகள் பலம் இல்லாம இருக்கு, எதிர்மறை பேச்சுக்கள் அதிகமா இருக்கிறது. நம்மை பற்றி பலவீனமாக்கக்கூடிய, நம்ம நம்பிக்கைகளை பலவீனமாக்கக்கூடிய பேச்சுக்கள் அதிகமா இருக்கிறது. நமது நம்பிக்கைகள் தான் நமது எண்ணங்களாக, நமது தினசரி வாழ்க்கையாக மாறி வருகிறது. இந்த பேசிக்கான ஒரு நம்பிக்கையில சில குளறுபடிகள் இருக்கிறது என்றால், நீங்கள் பணத்திற்காக உழைத்தாலும் பணம் உங்கள் கையில் நிற்காது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ஆலமரம், ஒரு பெரிய மரம் வளர வேண்டும் என்றால் கீழே இருக்கிற ரூட்ஸு, வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த வேர்கள் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மரம் வந்து பலமாக இருக்கும், நல்ல உயரமாக வளரும். சைனாவில் வளரக்கூடிய ஒரு பேம்பு ட்ரீ வந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் வளராமலே இவ்வளோ தூரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தண்ணீர் ஊற்றி பசுமையாக இருக்கும், இலைகள்லாம் பசுமையாக இருக்கும். வளரவில்லையேன்னு பார்த்தா கீழே டீப் ரூட் 60 அடிக்கு அது வந்து ரூட் போடுது. அப்போ தான் மேலே வந்து ஒரு 90 அடி 120 அடிக்கு உயர வளர முடியும். அப்போ நமது ஆழமான வேர்கள், பணத்தை பற்றிய வேர்கள் வீக்காக இருந்தால் மேலே மரம் வளராது இல்லையா? ஸோ என்னுடைய ஒரு நாள் பயிற்சியில், சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் பற்றிய உளவியல், இந்த பயிற்சியில் நான் சொல்லிக் கொடுக்குற முதல் பேசிக்கான விஷயம், இந்த எந்தெந்த இடத்துலலாம் நமது நம்பிக்கைகள் எதிர்மறையாக இருக்குது அல்லது பலவீனமாக இருக்குது அல்லது நமக்கு ரிசல்ட் கொடுக்காத விஷயங்களா இருக்குது, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி மாற்றினால்தான் நாம் செல்வந்தர் ஆக முடியும். செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகளை எல்லாம் செய்து கொண்டு தான் வர வேண்டும். நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த பயிற்சியை இணைவதற்கு உங்களது பெயரை கொடுக்கலாம். கம்பல்சரி, கட்டாயம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும், அது மட்டும் கட்டாயம். அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் அரசு சண்முக சுந்தரம். வணக்கம்.